சித்திரை காண சித்திரை விரட்டி விட்டு ஏப்பா இளைஞர்கள்லாம் போங்கப்பா குடிச்சிட்டாங்கப்பா சித்திரத்தை அருள்வாக்கு வாங்க சித்திரை யோக விஷயம் இருக்காரு யார் நீங்க பரமாத்மா என்னை வெளிப்பறிக்கக்கூடிய காரணம் என்ன வர வேண்டிய காரணம் அழகான மான்குட்டி துரத்தி வந்தேன் மானிங்க இல்ல உள்ள போயிருக்குங்க இல்ல அடடடா ஓஹோ சரி 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 சிக்னல் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் மணி எத்தனை 5:30 இருக்குமா 5:30 பிரம்ம முகூர்த்த நேரம் நாங்க எல்லாருமே சித்தர்கிட்ட அருள்வாக்கு வாங்க போனோம் சரி அதனால நீங்க யாரும் தப்பா வச்சுக்காதீங்க சரி நீங்களும் வாங்க சித்தர்கிட்ட அருள்வாக்கு வாங்கினீங்கன்னா அவர் பூம்பாட்டி புத்தர் பாம்பாட்டி சித்தருடைய சிஷிய புலவர் பூம்பாட்டி புத்தர் புத்தர் ஆமா குறைஞ்சமா ஒரு 2 வருஷ காலமா ரோமங்களை எதுவுமே எடுக்க மாட்டாரு அதனால மாப்பிள்ள நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும் நீங்க யாருங்கிறது எனக்கும் தெரியும் நம்ம 2 பேர் யாருங்கிறது ஊருக்கே தெரியும் அப்ப என்ன செய்யணும் அதனால தங்கச்சி கூப்பிடுங்க மா பூரி காலியாச்சா போய் உட்காந்துக்குச்சுவாரு வண்டி நம்ம இடத்துக்கு வேலூர் வந்திருக்கா யார் வந்திருக்காரு வந்த வேலூர் அழகான ஒரு மானக்கேடு ஓடி வந்திருக்கா எதற்கு வந்தார் எதற்கு வந்தார் அந்த வேலூர் மான தேடி வந்திருக்காரா மான தேடி வந்திருக்காரா பாத்தீங்களா நீங்க நான் வந்து மான் எவ்வளவோ இல்லைன்னு சொல்லிட்டேன் வேலூர் வந்து 2 பேரும் அங்கே காவல் காக்காம என்ன வேலை பார்த்திய அந்த பிள்ளை தூங்கிருச்சா நல்லா தூங்க போட்டு நீ என்ன காவல் காத்திய தீச்சட்டியா பூச்சட்டி பூம்பாட்டி புத்தருக்கு தீச்சட்டி எடுக்க இருக்கு சரி என்ன சட்டி எடுத்தாலும் சரி நீங்க 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 பூ இறங்க போறீங்களாம்ல நீங்க பூவுல இறங்க போறாரு அவரு அவங்க தீச்சட்டி எடுக்க போயிட்டாங்க அவரு பூவுல இறங்க போறாரு இன்னைக்கு எங்க பூம்பாட்டி புத்தர் சட்டி போடுறாரு அன்னைக்கு நான் பூக்குள்ள இறங்க நீங்க இந்த வேலையா பார்த்துக்கிட்டு ஒழுங்கா காவல் காக்கல ஒரு ஆள் வந்து மாடு திரைப்படத்துக்குள்ள வந்துருச்சுன்னு வந்து நிக்கிறாரு என்ன நினைச்சிட்டு தெரியல என்னைய பொறுத்த வரைக்கும் தாக்கல நேரா வச்சிடலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போகுது கோர்த்து விடுறதே உங்களுக்கு வேலை நான் சித்தரோட சித்தரை ஐக்கியம் நீங்க பேசிக்கோங்க இளைஞர்களை வாங்க குளிச்சுட்டு வந்துருங்க சித்தர் வாங்க சித்தர் நான் போய் டவுசர் எடுத்துட்டு வந்துடுறேன் சரி எப்படி இருந்தாலும் வந்தவரை வரவேற்க வேண்டும் நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையும் வில்லெடுத்து விளையாடும் கோமகனே தமிழ் சொல்லெடுத்து விளையாடும் உத்தம குணத்தவரே வருக வருக என்ன மான தேடி வந்ததா சொன்னாரு என்னமோ கோர்த்து விட்டு போறேன்னு வேற சொல்றாரு அப்ப வந்த நோக்கம் தவறான நோக்கமோ வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு எம்மை வரவேற்ற தலைவியே வருகை என்று தங்களை வரவேற்ற முதல் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க அழகான மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மானை கண்டேன் சென்றேன் பிடிப்பதற்காக மானோட நானோட மானோடன் வந்து தருணத்தினது மான்குட்டி அகப்பட்டது என் அருகில் நிற்கிறதுனால இடத்துக்கு தலைவின்ற உங்கள்கிட்ட எனது மான்குட்டியை கேட்டு பிடிக்கிறேன் அப்படின்றக்காக நிற்கிறேன் ஆனா பிடிப்பதற்கு வாங்க விடுவரே நம்மளுடைய இனத்தவர் இனத்தவறு செய்யாம இன்னும் விடுவரை பிடிச்சுங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்ல நான் உடனே கைப்பிடியால் கைப்பிடிக்க மானுடைய கைப்பிடியால் கைப்பிடிச்சு கையோடு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொன்னேன்னா மகத்துவத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மானுக்கு மகத்துவம்
மான் குட்டிய எங்க பாத்திய? வெள்ளிமலைக்கு இடையில பாத்தேங்க. வெள்ளிமலைக்கும் வேள்விமலைக்கு இடையில வந்தியே. என்ன வேலையா வந்திய? அழகான இந்த மான்குட்டியை பிடிச்சிட்டு போலான்னு கேக்குறேன். மானை பிடிக்கிறதே உங்களுக்கு வேலையா? இன்னைக்கு மானை பிடிக்கிறதே வேலையா? அதே ஒரு சொல்லி விடுங்க. மானை பிடிக்கிறதே உங்க வேலையான்றே. ஆமா, அதே சொல்லியா? அதுதான் எனக்கு வேலைங்க. என்னுடைய வேலை அதுதானே. எப்படி மானை மட்டும் பிடிக்கிறதா? மான்குட்டியை பிடிச்சிட்டு போய் பக்கத்துல எங்க வேடுவர்னா யாரு? வேட்டையாடுறவங்க தானே வேடுவர்கள். ஆமா, எல்லா விலங்குகளை தானே வேட்டையாடுவாங்க வேடுவர்கள். சரி, நீங்க மானை மட்டும் தான் பிடிக்க வந்தேன்றீங்களா? அதை திருப்பி திருப்ப கேட்டுக்கிட்டு எம்மா வேட்டையாடுதல குடும்பமே மானத்தான் பிடிப்பேன், மானை மட்டும்தான் பிடிப்பேன் அப்படின்னு எது எழுதி கொடுத்துருக்கீங்க? இல்ல உங்க அம்மா அப்பா மானை தவிர வேற எதையும் பிடிச்சு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்களா? எங்க அம்மா அப்பா சொல்லி விட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா மான்குட்டியை பிடிச்சிட்டு வந்தா சொல்லி அனுப்புனாங்க. அவங்க வளர்த்த மானாது? எனக்கா வளர்க்கப்பட்ட மானுங்க அந்த மானு. உங்களுக்காக வளர்க்கப்பட்ட. சரி, இந்த மான் வந்து கூட்டத்தோட இருக்கா தனியா இருக்குதா? கூட்டத்துல நின்ற மானு தனியா இப்ப நிக்குது. தனியா இப்ப நிக்குது கூட்டத்துல நின்ற மானு. ஆமா, ஏன்னா ஆண் மான் வந்து என்ன செய்யும்? கூட்டத்தோட இருக்கும். இங்க பாருங்க, பெண் மான் எப்பவுமே தனியா தெரியும். இங்க வரல ஆண் மான் பாத்தீங்கன்னா அதாவது பிணைமான் கலைமான் இருக்கு. பிணைமான் வந்து கூட்டமா இருக்கும். சரி, இந்த கலைமான் வந்து தனியா தான் இருக்குமா? நீங்க பார்த்தது கலைமானா பிணைமானா? நான் இங்க பாருங்க, அழகான கலை உடைய அற்புதமான மான் இந்த மான். அதாவது மான்ல பெண்மான், பெட்டை மான், கட்டளைக்கு பெட்டை மான், காவியத்தில் சிறந்த மான், உன்னதமான மன்னவன். இங்க பாருங்க, என் மான் அப்படிப்பட்ட மானுங்க. இந்த நேரத்துல ஒரு வார்த்தை சொல்லி விட்டு நீங்க வந்து என்னங்கம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நானு. ஆமா, மானை பிடிக்கிறதுக்கு இந்த கையில என்னமோ வச்சிருக்கீங்க, தக தக கணை சிலிமுகம் கணை. அது என்ன பண்ணும்? இதை காமிச்சு நீட்டு வான வந்துருங்க. காட்டுனோம்னு வந்துருமா? சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கணையை கையில வச்சுக்கிட்டு சரி வெள்ளி மலைக்கு வேள்வி மலைக்கு இடையில ஒரு மானை பார்த்தேன். அதை துரத்தி வந்தேன். அது உங்க திணைப்புணத்துக்குள்ளதான் போச்சு. ஆமா, அதை நான் பிடிச்சுக்கிறேன். நீங்க அனுமதி தாங்கன்னு வந்து நிக்கிறீங்களே, உண்மை. உங்களை உங்க அம்மா அப்பா தப்பா வளர்த்துட்டாங்க. பாருங்களேன், ஒரு பொறுப்பா வளர்க்க வேணாமா பிள்ளைய? ஒரு கணை, சக்தி வாய்ந்த ஒரு கணைய யாரு கொடுத்தது? எங்க அம்மா கொடுத்தது. அம்மா கொடுத்தாங்கல்ல. அம்மா கொடுத்தா மிக சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். ஏன்னா அம்மா வந்து எதையுமே கையில கொடுக்குற காரணத்தோட தான் கொடுப்பாங்க. அப்பா கூட ஏதாவது கோச்சுக்குருவானு சேர்த்து ஏதாச்சும் கொடுத்துடுவாங்க கேட்டதை. ஆனா அம்மா வந்து பிள்ளைக்கு பாதிப்புனாரத அவனுக்கு எது தேவையோ அதைத்தான் அம்மா கொடுக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கணையை கொடுத்து போய் அந்த மானை போய் பிடிச்சிட்டு வாப்பான்னு சொன்னா அதை அப்படியே காட்டி பிடிச்சிட்டு போக மாட்டேன்ட்டு. தன்மை என்னன்னு தெரியுமாங்க? என்கிட்ட வந்து விருப்பு பண்ண வந்திருக்கேன். நீங்க காமிச்சு நீட்டுனேன்னா அப்படியே சிலையா நின்றும். நான் இழுத்தது போல வந்தேன்னா எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும்? மான் வருன்ற பொழுது ஒரு ஆட்டம் படத்தோட வரும். எப்படி? ஒரு கூட்டத்தோட. எப்படி எப்படி வரும்? வரும் பொழுது இந்த மானு நான் இப்படி காமிச்ச உடனே இப்படி மான் இப்படிதான் வரும். இப்படி வருங்க. ஆனா நீங்க காமிக்காம இருந்து வச்சுக்கலேன், இந்த மான் எப்படி தெரியுங்களா? அப்படி துள்ளி 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 தெரியுங்க. இப்படி துள்ளி ஓடும் அழகான காமிச்சு பிடிக்க சொல்றீங்களே, நல்லா இருக்கு. மறுபடியும் துள்ளுங்க, நல்லா துள்ளுறீங்களே. துள்ளி பாருல, என் மான் தான் அப்படி துள்ளுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லி காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான வேடுவர் வந்து எங்கேயாவது துள்ளி காட்டியிருக்காங்களா? அங்க வேடுவர் எந்த வேடுவராச்சும் இப்படி துள்ளி காட்ட சொல்லுங்க. அதுதான் துள்ளி ஓடும் புள்ளிமானல்லவா இது. எந்த ஊர்லயும் எந்த வேடுவரும் மான் மாதிரி துள்ள முடியாது. இவரை தவிர எங்க ஒரு தடவை துள்ளுங்க. அழகா துள்ளுறீங்க. துள்ளி அந்த பக்கம் போட என்னைய பார்த்து வர்றது மாதிரி வரீங்க. ஏங்க மானை பிடிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு. சரி, அதனாலதான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? அதை வச்சு அதை விட்டு ஓடிடுச்சா? பிடிக்கிறதுக்கு வழி மறந்துட்டீங்களோ? கையில இருந்தது கிடையாதுங்க. என் நிறைய வழி இருக்கு. ஏன்னா வலை விரிச்சு பிடிக்கலாம், சில வைத்து பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், வெட்டி பிடிக்கலாம், குத்தி பிடிக்கலாம், இப்படி நிறைய வகைகள் இருக்குங்க பிடிக்கிறதுக்கு. சரி, ஆனா நீங்க அது எதுவுமே இல்லாம நான் கையிட்ட பிடிப்பேன் அப்படின்னு வந்து நிக்கிறீங்களா? மானை யாராவது கையிட்ட பிடிக்க முடியுமா? ஏன் முடியாதா? அதாவது வாரத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாரத்துக்கு மருந்து இல்லைன்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. பிடிவாதம் பிடிக்காதீங்க. உண்மையிலே நீங்க மானை தேடி வந்த மாதிரியே எனக்கு தெரியலங்க. வலை வச்சு பிடிக்கிறேன்னு வச்சுங்களேன், வீசுற வலை என்ன பண்ண எங்க போக வேகமா போய் அப்படி அரிச்சிட்டு விழுந்த உடனே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா விழுந்துரும். அதுல மான் வந்து கால் மாட்டிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடஞ்சிரும். பெரண்டு போகுது. உடனே என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? நொண்டி நொண்டி நடக்குமா? அப்படி நொண்டி நடக்குமா? அப்படி நடக்க விடலாம். ஒரு வேடுவர் ஒரு விலை
ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடாது, என் மானுக்கு எந்த ஒரு ஊனமும் வரக்கூடாது அப்படின்றதால மெல்லமா கையை பிடிச்சு கையோட அழைத்து போகணும் வந்திருக்கேன்றதை நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்களே. கையோட அழைச்சிட்டு போறோம். அவ்வளவு மான் ரசிக்கிறா நீங்க. பாருங்களே, எனக்காக பிறக்கப்பட்ட மானுங்க, எனக்காக வளர்க்கப்பட்ட மானுங்க. அந்த மான் பட்டியை விட்டுட்டு போனோம்னா மாட்டுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எப்படி எப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? என்ன எப்படி மாட்டிக்கிட்டாங்க? எங்க ராமாயணத்துல சீதையாகப்பட்டவள் என்ன செஞ்சா, ஒரு அழகான மான், அது வந்து இயல்புக்கு மாறா இருந்துச்சு. அதுல லட்சுமணன் சொன்னாரு, இது இயல்பான மான் மாதிரி தெரியல, அது கொம்புலாம் தங்க மாதிரி தக தகன்னு மின்னுது, உடம்பெல்லாம் மினுமின்னு இருக்கு, இப்படிலாம் மான் இருக்கவே செய்யாது, இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்கேன்னு சொல்றாருல, கேட்கணும்ல. அப்ப ஒரு பொருள் மேல ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அது சொல்ற புத்தி ஒண்ணு இருக்கணும். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னா, அது நெசமா இல்லைன்னு சொன்னா கேட்டிருக்கணும்ல. அதை கேட்காம பிடிச்சு தந்தே அவன் பிடிவாதம் பிடிச்சதுனால ராமர் தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டாலே, அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த சவாலை எதிர்கொள்ளணும் போய் பிடிக்க போயிட்டாரு. அதோட என்ன செஞ்சது, ஆசையில என்ன செஞ்சுட்டாங்க, லட்சுமண தகாத வார்த்தையிலேயே என்ன செஞ்சுறாங்க, பேசி போடுறாங்க. இந்த ஆசையினாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம், அவர் தகாத வார்த்தையில பேசுனதுனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, போய் பார்க்காம அவர் வாட்டுக்கு இருந்துட்டாரு. சரியா? அதனால மேல மாயமானா இருக்கும். அதுவும் ஏன்னா உங்க கணக்கே அகப்படாதுன்றீங்க, அது மாயமானாத்தே இருக்கணும். அதனால நீங்கள அதுல போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாதீங்க. எங்க குல லட்சுமணன் என்ன குலத்துக்காரர் மாதிரி இருக்கிய, அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உங்க மேல நான் ரொம்ப இறக்கப்படுறேன். நீங்க வந்து பாவமா இருக்கிறீங்க, ஏதோ அப்புறாணி பிள்ளையா வளர்த்துட்டாங்க அவருக்கு, மான் மாண்டு வந்து நிக்கிறீங்க. அதனால போங்க, இப்படிலாம் பிரச்சனை வந்துருங்க. சொன்னா கேளுங்க, இந்த இடத்துக்கு தலை வைக்கிற முறையில ஒரு அறிவுரை சொல்றேன், போயிட்டு வாங்க. நான் சொல்றேன், நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? என்ன என்ன வரை சொன்னது போதாதா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு? இந்த மான் வந்து கொஞ்சம் விசித்திரமானதுமா, வித்தியாசமானதுங்க. அப்படிதான் விசித்திரமா இருக்கிறது மோசமானது. லட்சுமணன் என்ன பண்ணா, அன்னியாரின் கால் பாதத்தை தவிர ஈடுபடுத்த என்ன கேட்டீங்கன்னா, அன்னிய வந்து அம்மா மாதிரி நடிக்கிறவன் தான் லட்சுமணன். அப்படி நினைச்சதுனால உடனே பார்த்துட்டு என்ன கேட்டீங்கன்னா 3 கோட்டை தாண்டி போட்டு பண்ணாங்க. போட்டு அந்த கோட்டை தாண்டினதுனால வந்து விபரீதம். அப்ப லட்சுமணன் சொல்றதை வந்து கேட்கல பாத்தீங்களா? அப்ப ஆண் சொல்வதை கேட்டீங்கன்னா எல்லாமே சிறப்படையும் இல்லையா? நான் ஒரு ஆண் மகன், நான் சொல்றதை நீங்க கேளுங்களேன். இல்லாத சொன்னா எப்படி கேட்க முடியுங்க? எங்க இல்லாமல் பிரபாத அண்ணன் என்னுடைய தோழி 2வது காவல்ல இருக்காங்க, நான் 3வது காவல்ல இருக்கேன். 3 காவலையை தாண்டி உங்க மானு வந்துச்சுன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்றத நம்பவே முடியலைங்க. ஒண்ணுக்கு ஒரு ஈக்காக்கா கூட இங்க வரலங்க. பறவை வந்ததை தோண்டு விரட்டி விட்டான். தேடி வந்தது உண்மையில் மானா, வந்திருந்தால் இல்லையென்பேனா, தேடி வந்தது உண்மையில் மானா, வந்திருந்தால் இல்லையென்பேனா,
தேடி வந்தீங்கன்னு தெரியும். நான் தேடி வந்தது அழகான புள்ளிமான், ஒரு புள்ளி உடையமான். அந்த ஒரு புள்ளி உடையமான இந்தங்கன்னு கொடுக்க முடியாம இருக்கிறது உங்களை என்ன சொல்றது? என்ன செழிமணி வள்ளி புண்ணி வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். செழிமணி வள்ளி புண்ணி வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். இல்லை என்று சொல்லி கொள்ளலாமே வள்ளி காவல் சிறப்படையும் நாளையும் தருவதையும் பொறுக்கும் நாளை தனி சிறப்பு. குறிஞ்சி நிலத்துக்கு பெருமை நாடு, புகழினர் விழாய் பழமை நாடு. குறிஞ்சி நிலத்துக்கு பெருமை நாடு, புகழினர் விழாய் பழமை நாடு. நாளை பிடித்தாய் கொண்டாடுவா, கொண்டாடுவா, கொண்டாடுவா. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் வீசியது மாரிசமானு. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் வீசியது மாரிசமானு. என்னை அடைகின்ற புள்ளிமானு, புள்ளிமானு, புள்ளிமானு. நீங்க பாட்டா பாடினா நாங்க நம்பிடுவோமாங்க. இப்படி இப்படி ஆனந்தம் ஒரு வித்தியாசமான ஆளை எங்க வேடூர் உலகத்துல பார்க்கவே இல்லைங்க. இந்த ஆள் ஏதோ வேஷம் போட்டு வந்தது மாதிரி பார்த்தா தெரியாதுங்க, பார்க்கத்தாங்க தெரியும். ஆமா, ஜாதி மத கூட்டத்துல இப்படி பார்க்கல. கூட்டத்திலே இப்படி பார்க்கிறேன். ஜாதி மத கூட்டத்துல இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த வரை கதை புதிய மரம் பெருத்து புட்டா புத்திரமாகுமா, புதிய மரம் பெருத்து புட்டா புத்திரமாகுமா, புதிய மரம் புத்தட்டா தாய்மையாகுமா. புதிய மரம் பெருத்து விட்டா உத்தரமாகுமா, புதிய மரம் பூசணிக்கா காய்ச்சலாகுமா. இவரே காசராக, இவரே காசராக, வேடுவர் காசராக கதை இழக்கிறாரு. வாய்ச்சவனால் அடிக்கிறாரு, இவர் காய்ச்சத்தான கதை இழக்கிறாரு. சும்மா வாய்ச்சவனால் அடிக்கிறாரு. நீ சமத்து வச்சிருந்தா அம்பளையாகுமா, ஆசமத்து வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா. நீங்க வந்து பார்த்து மான தேடி வந்தது மாதிரி தெரியல. இருந்தாலும் பாவமா இருக்கு. விடிய காலம் ஆயிடுச்சு, பொழுது வந்துருச்சு. அதனால ஆமா குத்தி சுத்தி அதுல குத்தி ரத்தம் கொத்துக்கிட்டு வரப்போகுது. ரொம்ப சுத்தாதீங்க. அதனால ரொம்ப பைத்தியம் ஆயிட்டாரு பாவம். ரொம்ப பாடா படுத்தக்கூடாது. அதனால வந்தவங்கள்ட்ட ஒரு பொருளை தேடி வந்திருக்காரு. சரி, கேட்டது போதும். உங்க பொருளுக்கு அடையாளத்தை சொல்லுங்க, உங்க மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. மானுடைய அங்கல் எங்க சொல்லி ஏதாவது தேடி பார்க்கணும். கலை
ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைய பின்தொடர்ந்து வந்தது போல் தெரிகிறதே. வள்ளி, நான் தேடி வந்தது மாடல்ல வள்ளித்தான். என்னையா அண்ணா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, பாலில்லாவை போல உள்ள பாவை அல்லவா, நீயும் பாதி தேடி ஓடி வந்த காலை. பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. மேகமண்ணு போல மின்னும் அழகினாலே, மலை மேலெல்லாம் ஓடும் வானத்தினாலே. மேகமண்ணு போல மின்னும் பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. அங்கமெல்லாம் தங்கமான மங்கைய போல நதி போடணும் பூமியிலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கைய போல நதி போடணும் பூமியிலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா? இந்த காதலுக்கு தேடினான் ஆசை இல்லையா? பாவை அல்லவா, ஒரு பாடல் சொல்லவா, பாடவா, ரபரபா, நனநனநா, நனநனநா. அண்ணா அத்தடி, எவ்வளவு வேகமா ஆடுற பாரு. தங்கச்சி எப்படி, அண்ணனும் அப்படி. அண்ணா, ஆமா, என்ன உங்களுக்கு அவருக்கு ஏதோ நான் குடுக்க விழாங்கள் இருக்கிறேன். உன் செய்தி எனக்கு தெரியும். ஏதோ தெரிஞ்சுக்கிட்டே கோர்த்து விட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டானே. சித்தருடைய மகன். அந்த ஆள் மானெல்லாம் நீ மான தேடி வந்தாருடைய மானெல்லாம் தேடி வர என்னைய தேடி வந்திருக்கேன். அந்த ஆளுக்கு பத்துக்குங்க. சித்தர் வாழ்க்கை அருள் சித்தர் வாழ்க்கைன்னா சாமியை கும்பிடு. கோர்த்து விட்டு ஓடி போயிடுறது. சித்தரை நினைச்சு சாமியை கும்பிடு, உனக்கு சாமி எல்லாமே விட்டா சுத்தமாவே. சரியா போயிருமா? சரி, சித்தரை எனக்கு சிவமயமே. அப்படியே போட முருகனுக்கு போட முருகனுக்கு மனம் படைத்தே நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தள மேளம் முரசொலிக்க வரிசகம் நின்றாய். மத்தள மேளம் முரசொலிக்க வரிசகம் நின்றாய். முருகா வந்துட்டியா முருகா? வள்ளி, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள் தருகிறேன். தெரியும் நீ வந்தாண்டு. முருகா, வள்ளி, எனக்கு 2 வரங்கள் வேண்டும் முருகா. என்ன வரம் வேண்டும்? முதல் வரமாக
இந்த மயிலி கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆரோக்கியமாகவும் கல்வி செல்வ வளம் பெறுவதற்காகவும் அனைத்து குழந்தைகளும் சிறந்தவர்களாக மாறுவதற்கும் வர வேணும். இரண்டாவது வரமாக தாரத்தில் நான் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக கூறி வள்ளி தெய்வ யானை என்றே கூறும் வரம் வேண்டும். மயிலி கிராமத்தில் வாழும் அனைத்து பெருமக்கள் அனைவருக்கும் இறை வழிபாடு செய்து வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நினைத்தது நடக்கும். சஷ்டி விரதம் இருந்து என்னை வணங்கி வந்தால் அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும் என்றாலும் வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவா என்ற வரத்தை அளிக்கிறேன். நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று நமது மயிலி கிராமத்தார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருள் பெற்று நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதேபோல் நமது கோமநாண்டி சித்தருடைய அருள் பெற்று அனைவரும் அவையிடம் பூஜை பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாக சும்மா இருக்க மாட்டேன். சித்தர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆமாம், சித்தரை பழக்கிட்டாங்க.